ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. சாரி. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹூக்ஸ் கான்செப்ட்ட வந்துட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம இந்த ஸ்டேட் அண்ட் தென் ஒரு ஸ்டேட் குடுக்குறோம். இப்போ வந்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்ட்ல இருந்து நான் வந்து அவங்களோட யூசரோட நேம வாங்க போறேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து நேம், செட் நேம் அப்டின்னு குடுப்போம். ஸோ வந்துட்டு இது ஏன் இந்த ஹூக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அதாவது ஸ்டேட்ங்கிற ஒரு பேக்கேஜ வந்து நம்ம ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த ஹூக்ஸ் கான்செப்ட்ட யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம இத யூஸ் பண்றோம் அப்டின்னா, இது யூஸ் பண்ணலன்னா நம்ம கிளாஸ் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ் அப்டின்னா என்னன்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குமா? ம். கிளாஸ் காம்போனன்ட்னா எப்படின்னா, இங்க ஸ்டேட் வந்து இருக்காது. நம்ம அந்த ஃபங்ஷன வந்துட்டு இன்னொரு ஒரு டைப்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம் தெரியுமா? கிளாஸ் ஃபங்ஷன் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலா, கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி, அந்த கிளாஸோட நேம் குடுத்து, ஃபங்ஷனையே நம்ம ஒரு கிளாஸ் காம்போனன்ட், கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அத நம்ம பார்த்திருப்போம். ஃபங்ஷன்ஸ் பார்க்கும்போது, அந்த கிளாஸ் காம்போனன்ட்ஸ பார்த்திருப்போம். ஸோ அந்த கிளாஸ் காம்போனன்ட்ஸ் என்ன ஆகும்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் இந்த ஹூக்ஸ் கான்செப்ட். இந்த ஹூக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஈஸியா நமக்கு இப்போ ஒரு கலர வாங்குறோம். இதானே ஒரு கலர் அண்ட் தென் செட் கலர். ஸோ வந்து செட் கலர் நம்ம வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு செட் கலர் குடுத்து வாங்கும்போது, ஈஸியா அத கெட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ அதுதான் ஹூக்ஸ் கான்செப்ட். ஸோ ஒரு ஹூக்னா என்னது ஃபர்ஸ்ட்டு? இந்த தூண்டில் தான் நம்ம வந்து ஹூக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்டின்னா, நமக்கு இப்போ வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஹூக் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம என்ன பண்ணுவோம்? மீனுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட கொண்டு போய் வச்சுட்டு, அது வழியா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மீன எடுப்போம். அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன பண்றோம்? அந்த கான்செப்ட்ட வச்சுக்கோங்க. கலர் அண்ட் தென் செட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் மாரி டிக்ளேர் பண்ணிட்டு, அத யூஸ் பண்ணி நான் இங்க வேல்யூஸ கெட் பண்றேன். இப்போ இந்த பட்டன் எப்படி சிம்பிளா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இங்க நமக்கு ஒரு 4 பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ப்ளூ, ரெட், பிங்க், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு பட்டன அவங்க கிளிக் பண்ணும்போது, அவங்க கிளிக் பண்ற பட்டனோட கலர ரெண்டர் பண்ணி இங்க பின் பண்ண போறேன். ஐ மீன் பிரிண்ட் பண்ண போறேன். சோ அப்போ நான் என்ன பண்றேன், அந்த செட் கலர் அப்படிங்கிற அந்த வேர்ட யூஸ் பண்ணி, நான் என்ன பண்றேன், அவங்க என்டர் பண்ற கலர ரெண்டர் பண்றேன். சோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹூக் மாதிரி ஒர்க் ஆகுதா? தட் மீன்ஸ் நான் வந்து ஒரு ஃபுட்ட வந்து ஒரு ஃபிஷ்க்கு போட்டு, அந்த ஃபிஷ்ஷ வந்து வெளியில எடுக்கிற மாதிரி, இங்க செட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சு, அத யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் அவங்க ஒவ்வொரு பட்டன கிளிக் பண்ணும்போதும், அந்த பட்டனோட வேல்யூவ நான் ரெண்டர் பண்ணி இங்க பிரிண்ட் பண்றேன். சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஹூக் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம நெறைய ஸ்டேட்ஸ்க்கு படிப்போம். எஃபெக்ட் படிப்போம். ரெஃப்ன்னு ஒண்ணு படிப்போம். அது மாரி நெறைய கான்செப்ட் படிப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட் தான் ஆல்ரெடி ஃபார்ம்ல பார்த்திருக்கோம். அத வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். சோ இந்த ஹூக்க நீங்க வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. என்னது அப்டின்னா, இந்த ஹூக்க நீங்க எங்க தான் கால் பண்ணணும் அப்டின்னா, பங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் கால் பண்ணணும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ்குள்ள இது ஒர்க் ஆகாது. கிளாஸ் காம்போனன்ட்ஸ்னா என்னது அப்டின்னா, ஆக்சுவலி அத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கிளாஸ் காம்போனன்ட்ஸ்னா என்னன்னா, இங்க நம்ம நார்மலா பங்ஷன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல. இப்டி டிக்ளேர் பண்ணாம நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். ஓகேவா? கிளாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு நேம். ஓகே. இப்படி நேம டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிற ஒரு வேர்ட யூஸ் பண்ணிட்டு,
அதுல நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது வேல்யூஸ பாஸ் பண்ணணும், வேரியபிள் நேம பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அத வந்துட்டு அதுல நம்ம ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணுவோம். இப்படி ஃபங்ஷன டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி நம்ம ஃபங்ஷன டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் பார்த்திருப்போம். இது ஞாபகம் இருக்கா? இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது. சரண்யாக்கு ஞாபகம் இருக்கு. மத்த எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. சோ, அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அப்படிதானே? சோ, இந்த மாதிரி இத தான் நம்ம வந்து கிளாஸ் காம்போனன்ட் சொல்றோம். சோ, இந்த மாரி நீங்க டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்குள்ள உங்களால என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது? ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. சோ, இது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஹூக் கான்செப்ட்க்குள்ளேயே வந்திருக்கோம். சோ, அதனால நம்ம ஹூக் கான்செப்ட்ட எதுல தான் யூஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஃபங்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு நேம். இந்த மாதிரி நம்ம ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணியிருந்தா தான் இதுக்கு பேரு ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ். இதுக்கு பேரு கிளாஸ் காம்போனன்ட்ஸ். நம்ம ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் ஹூக்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு ரூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரூல் என்னது அப்டின்னா, அதே மாதிரி டாப் லெவல்லயே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டாப் லெவல் மீன்ஸ் நீங்க யூஸ் ஸ்டேட்டு அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கல்ல. ஃபர்ஸ்ட்டே டிக்ளேர் பண்றீங்க அப்படிதானே? கான்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டே என்ன கரண்ட் ஒரு ஸ்டேட்டு, இப்போ ஒரு நேம் நான் வாங்க போறேன்னா, நேம், செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவேன்ல. ஸோ இது மாரி டாப்லயே டிக்ளேர் பண்ணிக்கணும். அதே மாரி நீங்க வாங்கும்போது கண்டிஷன் வச்சு வாங்கக்கூடாது. இப்போ இங்க ரெண்டர் பண்ணியிருக்கும்போது எப்படி ரெண்டர் பண்ணியிருக்காங்க? டைரக்ட்டா செட் கலர அப்படியே வாங்கியிருக்காங்க. செட் கலர்ல ப்ளூ கலர அப்படியே வாங்கியிருக்காங்க. இப்ப நான் இதுல ஒரு கண்டிஷன் குடுத்து நான் கலர வாங்க முடியாது. இப்ப வாங்கும்போது டைரக்ட்டா தான் வாங்க முடியும். அங்க வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு இப்ப நான் யூஸ் ஸ்டேட் வச்சு ஹூக் யூஸ் பண்றேன்ல. இப்போ இங்க வந்துட்டு கலர், செட் கலர். இது வந்து யூஸ் ஸ்டேட். சோ யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கலர வாங்குறேன் அப்டின்னா, இதுக்கு பேரு யூஸ் ஸ்டேட் ஹூக் அப்டின்னு அர்த்தம். அப்டின்னு சொல்லுவாங்க. இதே மாரி யூஸ் ரெஃப் இருக்கு. யூஸ் எஃபெக்ட் ஹூக்ன்னு இருக்கு. ஓகே. அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் படிப்போம். யூஸ் எஃபெக்ட், யூஸ் ரெஃப்லாம் நம்ம இதுக்கப்புறம் படிப்போம். பட் இந்த மாதிரி யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி வாங்குறத எலமெண்ட்ஸ வாங்குனோம் அப்டின்னா, அதுக்கு பேரு வந்துட்டு யூஸ் ஸ்டேட் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு எலமெண்டோட ஸ்டேட்ட கன்டினியூஸா ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் அது சேஞ்ச் ஆகும்போதும், இது ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அந்த வேல்யூ ஈஸியா கெட் பண்ணிரலாம். இப்போ நமக்கு இங்க ஒவ்வொரு பட்டன்ஸ் இருக்கு. அந்த செட் கலர வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்டின்னா, அந்த கலர்ஸ ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு டைம் அந்த பட்டன கிளிக் பண்ணும்போதும் டெம்பரவரியா அந்த செட் கலர்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுமா? அந்த வேல்யூவ நம்ம என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, இப்ப நான் ப்ளூன்னு கிளிக் பண்ணேன்னா, இங்க எனக்கு ப்ளூ அப்டின்னு பிரிண்ட் ஆகும். ரெட்ன்னு கிளிக் பண்ணேன்னா, எனக்கு இங்க ரெட்ன்னு பிரிண்ட் ஆகும். சோ அந்த மாதிரி நம்ம எதுக்கு அந்த செட் கலர வச்சிருக்கோம்? நம்ம ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும், கலர்ஸ் அங்க போய் செட் கலர்ல போய் ஸ்டோர் ஆகும். செட் கலர்ல ஸ்டோர் ஆகுற வேல்யூவ செட் கலர்ல ஸ்டோர் ஆகுதுன்னா, யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? நம்ம ஹூக் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றோம். சோ இது என்ன பண்ணும்னா, ஒரு எலமெண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா, அத ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ட்ராக் பண்ணி செட் கலர் செட் ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படும்போது என்ன பண்ணிக்கலாம்? ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு அதோட ஃப்ளோ. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணணும். இத நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகைன் நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்ம்ஸ் படிக்கும்போது யூஸ் ஸ்டேட்ட எப்படி இம்போர்ட் பண்ணணும்? அதுல எப்படி நேமு அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத எப்படி செட் நேம் குடுத்து, யூஸ் ஸ்டேட் குடுத்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். சோ யூஸ் ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட் பண்றோம். எப்படி இம்போர்ட் பண்ணுவோம்? இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். இப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிருவோம். யூஸ் ஸ்டேட்ங்கிறது என்னது? ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். அத நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். யூஸ் ஸ்டேட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்? இப்ப நான் ஒரு கலர வந்துட்டு வாங்க போறேன் அப்படின்னா, அதோட கரண்ட் ஸ்டேட்ட கலர்ல ஸ்டோர் பண்ணுவேன். அந்த அப்டேட் ஆகுறத செட் கலருக்குள்ள ஸ்டோர் பண்ணுவேன். சோ அது கரண்ட் ஸ்டேட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்ட வைக்கணும். அதோட அப்டேட் ஆகக்கூடிய ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வேரியபிள் நேம்.
சோ கரண்ட் ஸ்டேட் ஸ்டோர் பண்றதுக்கு கலரு. அந்த கலர்ஸ் அப்டேட் இப்ப வந்து ப்ளூன்னு குடுக்குறேன். அடுத்து பிங்க்ன்னு குடுக்குறேன். அடுத்து ரெட்ன்னு குடுக்குறேன். அப்போ அதோட கலர்ஸ நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அப்டேட் பண்ண அது ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வேல்யூ வேணும். அதுதான் செட் கலர். ஓகே. சோ 2 ஸ்டேட். ஒண்ணு கரண்ட் ஸ்டேட், இன்னொன்னு அப்டேட் பண்ற ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கான இன்னொரு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. ஓகே. செட் பண்ணிட்டு இதே சின்டாக்ஸ்ல தான் நம்ம செட் பண்ணுவோம். அப்படிதானே? எதுக்குள்ள நம்ம குடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் குடுக்கணும். சோ நான் ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் என்ன பண்ணியிருக்கேன்? யூஸ் ஸ்டேட் ஹூக்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து இனிஷியலா எம்ப்டியா தான் இருக்கணும். நம்ம இப்ப செட் கலர்ல அப்டேட் ஆக ஆக இப்ப பிங்க், ப்ளூ அப்படின்னு நான் குடுக்க தான் இங்க வந்துட்டு எனக்கு அப்டேட் ஆகணும். பட் இனிஷியலா என்ன பண்ணணும்? யூஸ் ஸ்டேட் வந்துட்டு எம்ப்டியா தான் இருக்கணும். சோ இது வந்து இனிஷியல் ஸ்டேட்ட வந்து ரெஃபர் பண்ணும். இதுல நம்ம இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல கூட பார்த்திருப்போம். இந்த டெக்ஸ்ட் ஏரியா ஃபார்ம்ல உள்ள டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும்ல. சோ இந்த டெக்ஸ்ட் ஏரியால இதுவரைக்கும் நம்ம பார்த்த மத்த இன்புட்லலாம் என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து எம்ப்டியா தான் குடுத்திருப்போம். ஓகேவா? எம்ப்டியா குடுத்திருப்போம். இல்ல டபுள் கோட்ஸ் மட்டும் குடுத்திருப்போம். ஆனா, இந்த டெக்ஸ்ட் ஏரியான்னு வரும்போது மட்டும், "த கன்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் ஏரியா கோஸ் இன் த வேல்யூ அட்ரிபியூட்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டான டெக்ஸ்ட்ட நம்ம வந்துட்டு அந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள குடுத்திருப்போம். சோ, அப்ப அந்த டெக்ஸ்ட் ஏரியா டிஸ்ப்ளே ஆகும்போது, அந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள குடுத்த இந்த கன்டென்ட்டும் சேர்த்து டிஸ்ப்ளே ஆகும். அப்ப இனிஷியலா எம்ப்டியாவே இருக்கணும் அந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்டின்னா, நம்ம இங்க என்ன குடுத்துக்கலாம்? சிம்ப்ளி ஒரு டபுள் கோட்ஸ் மட்டும் குடுத்துக்கலாம். பட் அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு கன்டென்ட் நம்ம குடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அந்த டெக்ஸ்ட் அந்த டிஃபால்ட்டா அதுல ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கேயும் எனக்கு இப்போதைக்கு இனிஷியலா கலர் வந்து எம்ப்டியா இருக்கணும். செட் கலர்ல நான் வேல்யூஸ் அப்டேட் பண்ண. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா, யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ல சின்னதா டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணீங்க கேட்டுருங்க. சோ இதுக்கு பேரு தான் டாப்ல நீங்க வந்து பங்ஷன் காம்போனன்ட்டோட டாப்ல டிக்ளேர் பண்றது. ஃபர்ஸ்ட்டே டாப்ல நம்ம 3 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு டாப்ல பங்ஷனல் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் பங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும். அதே மாரி அதோட டாப்லயே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிறணும். சோ அந்த மாரி தான் நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த சின்ன எக்ஸாம்பிள பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன குடுத்திருக்காங்க? யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிட்டு, கலரு, செட் கலர் 2 இத குடுத்திருக்காங்க. இனிஷியலைஸ் பண்ணையில எத வச்சு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ நான் இங்க ரெட் அப்படின்னு குடுத்ததுனால, இங்க எனக்கு என்ன ஆயிரும்? டைரக்ட்டா ரெட்ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். மை ஃபேவரைட் கலர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு ஒரு எலமென்ட்டோட வேல்யூவ பிரிண்ட் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேம வச்சு அதோட வேல்யூவ பிரிண்ட் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ள தான் குடுத்திருப்போம். சோ கர்லி பிரேஸ்க்குள்ள குடுத்தோனே, நான் இங்க யூஸ் ஸ்டேட்ட இனிஷியலைஸ் பண்ணியது எத வச்சு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்? ரெட்ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சோ எனக்கு ரெட்ன்னே பிரிண்ட் ஆயிருது. நான் இங்க எந்த வேல்யூ அப்டேட் பண்ணல. ஓகே. யூஸ் ஸ்டேட்ல இனிஷியலைஸ் பண்ண அதே வேல்யூவ அப்படியே இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இன் கேஸ் நான் வந்து வேல்யூஸ அப்டேட் பண்ண போறேன். பிங்க், ப்ளூ அந்த மாரி ஒவ்வொன்னா அப்டேட் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? செட் கலர்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர்ல ஸ்டோர் பண்ணி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் இங்க சிம்பிளா யூஸ் ஸ்டேட்ல ரெட்ன்னு இனிஷியலைஸ் பண்றேன். அடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், அந்த இனிஷியலைஸ் பண்ண கலர இங்க வந்து நான் இங்க கலர்ங்கிறது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. சோ அப்ப நான் என்ன பண்ணணும், அது வந்து ஒரு ஸ்டேட்டோட நேம். கரண்ட் ஸ்டேட்டோட நேம். சோ அத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கர்லி பிரேஸ்க்குள்ள குடுத்தேன்னா தான் எனக்கு அது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சோ அதனால குடுத்துக்கிறேன். சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இங்க அதே எக்ஸாம்பிள்ல ரெட்ங்கிறத குடுத்துருக்கேன். அடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு பட்டன வச்சுட்டு, அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, கலர் வந்து எனக்கு அப்டேட் ஆகுது. எப்படி அப்டேட் ஆகுது? ரெட் கலரா இருக்கிறது. நான் அந்த ஒரு பட்டன் ஆன் கிளிக் பண்ணும்போது, அந்த கலர் எப்படி அப்டேட் ஆகுது? ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுது. சோ அப்டேட் ஆகும்போது அது எதுக்குள்ள ஸ்டோர் ஆகும்? செட் கலர்க்குள்ள ஸ்டோர் ஆகும். சோ செட் கலர்க்குள்ள நான் ப்ளூன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்டின்னா, கலர்க்குள்ள போயிட்டு அது ஸ்டோர் ஆகும். டெம்பரவரியா தானே செட் கலர்க்குள்ள ஸ்டோர் ஆகும். சோ அப்டேட் ஆகும்போது ப்ளூன்னு அப்டேட் ஆகி செட் கலர்க்குள்ள ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கலர்க்குள்ள போயிட்டு அந்த ப்ளூ ஸ்டோர் ஆகிரும். அப்ப யூஸ் ஸ்டேட்ல இங்க ரெட்க்கு பதிலா என்ன சேஞ்ச் ஆயிரும்? ப்ளூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். எப்ப சேஞ்ச் ஆகும்? நம்ம பட்டன கிளிக் பண்ணும்போது தான்.
ஆன் கிளிக் பண்ணும்போது செட் கலர் வந்துட்டு ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளூவா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கலருக்குள்ள வந்து ப்ளூ வந்து ஸ்டோர் ஆகிரும். அப்புறம் யூஸ் ஸ்டேட்ல போய் என்னவா மாறிரும் நமக்கு? ப்ளூவா சேஞ்ச் ஆயிரும். அப்ப நமக்கு H1ல பிரிண்ட் பண்ணும்போது மை ஃபேவரைட் கலர் இஸ் ப்ளூ அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இனிஷியலா எப்படி இருந்திருக்கும்? ரெட்ன்னு தான் இருந்திருக்கும். பட்டன கிளிக் பண்ணும்போது அங்க செட் கலர் என்ன பண்ணுதுன்னா, அப்டேட் பண்ணுது கலர. அப்டேட் பண்ணி கலர்ல ஸ்டோர் பண்ணி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணுது. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? எவ்ரிஒன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வினிஷா, கார்த்திகா? ம். இந்த இந்த எக்ஸாம்பிள நம்ம வந்துட்டு அவுட்புட்ல பார்க்கலாம். ஓகேவா? நம்ம கோட்ல ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் போலாம். இங்க நம்ம ஒரு ஸ்டேட்ல அப்டேட் பண்றோம். இப்ப ஜஸ்ட் ப்ளூவா மட்டும் சேஞ்ச் பண்றோம். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ரெட்டு, கிரீன்னு 2, 3 பட்டன் வச்சு நம்ம அதையும் சேஞ்ச் பண்றது எப்டின்னு பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல. அததான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்கோம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ் ஸ்டேட்ட நான் இம்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இம்போர்ட் யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து ஃபங்ஷன் போட்டுட்டு, ஃபேவரைட் கலர். இதான் என்னோட ஃபங்ஷனோட நேம். ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க டிக்ளேர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஹூக்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கான்ஸ்ட்க்குள்ள 2 விஷயம் குடுக்க போறேன். ஒண்ணு கலர், இன்னொன்னு அப்டேட் ஆகும்போது ஸ்டோர் பண்றதுக்கு டெம்பரவரியா ஒரு செட் கலர். இதுல நீங்க செட்டுங்கிற கீவேர்ட் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னனாலும் குடுத்துக்கோங்க. ஓகே. கலர், நேம் அது மாரி நீங்க எதுனாலும் குடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இங்க இனிஷியலைஸ் பண்ண போறீங்க. எப்படி? ரெட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கலர நான் இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிர்றேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ண கலர் கலருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப கரண்ட் ஸ்டேட் என்னது? கலருங்கிறது கரண்ட் ஸ்டேட். கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ நான் இங்க என்ன வச்சிருக்கேன்? ரெட்ன்னு வச்சிருக்கேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு. என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்டின்னா, கலர் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் வைக்கணும்ல. ஸோ பேரண்ட்டுக்குள்ள H1 ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு H1 மை ஃபேவரைட் கலர் இஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணும்? கலர டைரக்ட்டா கலர்ன்னு போட முடியாதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கர்லி பிரேஸ்க்குள்ள கலர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பட்டன் ஓகே. இப்ப நம்ம இத மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் பண்ணா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. இப்ப நான் கீழ வந்துட்டு ரெண்டர் பண்ணணும்ல. ஃபேவரைட் கலர். நான் சிடி
சோ எனக்கு இங்க சிம்பிளா ரெட்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டைம் அத பட்டன் வச்சு அத அப்டேட் பண்ண போறேன். ஓகே. இப்போ எனக்கு எந்த அப்டேஷனும் இல்ல. கரண்ட் ஸ்டேட் என்ன இருந்துச்சோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அப்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் பட்டன் வச்சுக்கிறேன். சோ அந்த பட்டன்ல இங்க நான் டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் பட்டன் அதுக்கப்புறம் நீங்க ஆன் கிளிக் பண்ணும்போது தான் ஓகே அந்த பட்டனுக்கு வந்துட்டு பட்டனுக்குள்ள என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னா ப்ளூ அப்படின்னு பட்டனுக்கு நேம் வச்சுக்கலாம். ஓகே. சோ ப்ளூ பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா செட் கலரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் ஆன் கிளிக். இங்க ஆன் கிளிக் எப்படி இருக்கும்? கிளிக் மட்டும் கேப்ஸ்ல கொடுக்கணும். ஓகே. சோ கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். சும்மா கொடுக்க முடியாதுல செட் கலர. சோ அதனால ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி கொடுக்குறேன். சோ அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? செட் கலர எதா செட் பண்ண போறேன் அப்படின்னா ப்ளூவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ அப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகி ப்ளூவா மாறிடும். இப்ப நாங்க போயிட்டு இப்ப ரெட் தான் இருக்கும். இனிஷியலா நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள ரெட் குடுத்திருக்கிறதுனால, நமக்கு இங்க இனிஷியலா ரெட்ன்னு இருக்கு. நான் இங்க ப்ளூன்னு கிளிக் பண்ண உடனே, எனக்கு இங்க ப்ளூவா மாறிடுது. சோ, அப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்றோம். எதை யூஸ் பண்ணி? ஹூக் யூஸ் ஸ்டேட் ஹூக்க யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம வேல்யூவ கெட் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நாட் ஒன்லி ஒரு ஸ்ட்ரிங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க ஸ்ட்ரிங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு கலர மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மாரி ஒரு நம்பர மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு அவுட்புட்ல கூட இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு அதோட பிராண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாடல், அப்புறம் இயர் எல்லாத்தையுமே செட் இயர் இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிராண்ட் அப்புறம் செட் பிராண்ட். இதே மாரி பட்டன யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம். இங்க டைரக்ட்டாவே பிராண்ட வந்து ஒரு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அவுட்புட்ல அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவ அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிராண்டுக்கு ஒரு பட்டன், இல்ல வந்து மாடலுக்கு ஒரு பட்டன் வச்சு கிளிக் பண்ண ஒவ்வொரு மாடல், ஒரு பிராண்ட் சேஞ்ச் ஆகுற மாரி கூட நம்ம பண்ணலாம். ஓகே. நம்ம அத டாஸ்க்கா கூட பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பிராண்ட், செட் பிராண்ட்ன்னு குடுத்து அத இனிஷியலைஸ் ஃபார்ன்னு குடுத்துருக்காங்க. அடுத்து மாடல வந்துட்டு மஸ்டாக்ன்னு குடுத்துருக்காங்க. இயர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். கலரையும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸ் பண்ண எல்லாத்தையுமே இங்க நம்ம கீழ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம கலர மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்ல. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிராண்டு, மாடலு, கலரு, இயர் எல்லாத்தையுமே இனிஷியலைஸ் பண்ணிட்டு, ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி யூஸ் ஸ்டேட் ஹூக் மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நம்ம அவுட்புட்ல வேல்யூவ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான். சிம்பிள். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நீங்க இந்த மாதிரி நெறைய பண்ண முடியல. சோ ஓகே. எனக்கு வந்து எல்லாத்தையுமே எனக்கு ஒரே இதுல பிரிண்ட் பண்ணிறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, பிராண்டுக்கு தனியா, மாடலுக்கு தனியா, இயர்க்கு தனியா, கலருக்கு தனியா என்ன பண்ணியிருக்கேன்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்துட்டு ஒவ்வொரு டைமும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சோ எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்டின்னா, இது சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். கார், செட் கார் 2 இத வச்சுட்டு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண முடியலன்னா, அப்ப ஈஸி ஆக்குறதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மாதிரி பிராண்டு, மாடல், இயர், கலர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்க்குள்ள கீ வேல்யூ பேர்ஸா நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள. சோ அப்ப எனக்கு பிராண்ட், மாடல், இயர் எல்லாமே நான் இனிஷியலைஸ் பண்ண மாரி ஆயிரும். இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு பிரிண்ட் பண்ணணும்னா, இந்த கார் ஆக்சஸ் பண்ணி, அந்த கார்ல உள்ள பிராண்டு, அந்த கார்ல உள்ள மாடல், அந்த கார்ல உள்ள இயர், கார்ல உள்ள கலர் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். நான் அப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்றது. அது என்னது அப்டின்னா, கொஞ்சம் இன்டைரக்ட் மெத்தட். ஓகே. சோ நான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எக்ஸாம்பிள் மட்டும் பண்றேன்.
சோ இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்? ஓகே. நான் சும்மா இப்படி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மாரி வரேன். சோ நான் இப்ப இங்க வந்துட்டு பிராண்டு, செட் பிராண்டு. ஓகேவா? செட் பிராண்டு. ம். யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வேல்யூ ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணணும். சோ நான் வந்துட்டு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இயரையும் வந்துட்டு இதே மாதிரி ஹூக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இயரையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ வந்துட்டு இயர், காமா, செட். அப்புறம் நான் என்ன பண்ணணும்? யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு அதையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். இயர் நான் வந்துட்டு 90, 94 இதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள இனிஷியலைஸ் பண்ணும்போது ஒன்லி ஸ்ட்ரிங்ஸ மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும்னு கிடையாது. நம்பரே இனிஷியலைஸ் பண்ணலாம். இந்த மாரியும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர். அதுக்கப்புறம் கீழ நான் வந்துட்டு இன்னொரு ஒரு பேராகிராஃப் டேக்ல இங்க நான் வந்து பிராண்ட குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ, அப்போ அந்த இடத்துல உள்ள பிராண்ட் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ, அது எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இட் இஸ் இன் இந்த மாதிரி குடுத்துக்கிறேன். ஓகே. சோ, நம்ம இப்ப லெட்ஸ் செக். இது வந்து ஒர்க் ஆகுதா? இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. சோ, நமக்கு நம்மளோட கலர் பிரிண்ட் ஆகுது, இயர் பிரிண்ட் ஆகுது, பிராண்டும் பிரிண்ட் ஆகுது. சோ, எனக்கு இப்படி குடுக்க கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, நம்ம என்ன பார்த்தோம்? காமனா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்த்தோம். அப்படிதானே? சோ, நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும்? இப்ப இந்த 3த்தையும் தேவையில்ல. அப்போ இந்த 3 நம்ம கமாண்ட் பண்ணிட்டு, காமனா இப்படி குடுத்துடலாம். கான்ஸ்ட் கார், காமா செட் கார். செட் காருக்குள்ள ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்ல ஸ்டேட்டுக்குள்ள பாரான்தீசிஸ் ஓபன் பண்ணிட்டு, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? கர்லி பிரேசஸ்க்குள்ள கீ வேல்யூ பேர்ஸா டிக்ளேர் பண்ணுவோம். சோ நம்ம இப்ப என்னலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம்? பிராண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு, அதோட இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய வேல்யூவையும் நீங்க சேர்த்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இப்ப நான் இங்க பிராண்ட் வந்து ஃபாட் அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். கமா அதோட கலர் வந்துட்டு நான் என்ன டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, ப்ளூ. அடுத்து வந்துட்டு அதோட இது இயர் வந்துட்டு ஒரு இயர் போட்டுக்கிறேன். அடுத்து அதோட மாடல். மாடல் வந்துட்டு என்ன போட்டுக்கலாம்? சோ இந்த மாதிரி மொத்தமா ஆப்ஜெக்ட்டா நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேவா? டிக்ளேர் பண்ணிட்டு அண்ட் தென் நான் இங்க போயிட்டு இத எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? காருக்குள்ள இருக்கக்கூடிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, ஆ இப்ப மாடல் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கார் டாட் பிராண்டு இல்ல கார் டாட் மாடல் அந்த மாரி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கணும். இப்ப கார்ல உள்ள கலர் பிரிண்ட் ஆகணுமா? சோ கார் டாட் கலர். அடுத்து வந்துட்டு கார்ல உள்ள இயர் பிரிண்ட் ஆகணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? கார் டாட் இயர். இந்த மாரி பிரிண்ட் பண்றேன். சோ அப்ப எனக்கு இப்போ என்ன ஆகுது? கரெக்ட்டா என்னோட கலர்,
இயர் எல்லாமே கரெக்டா பிரிண்ட் ஆகுது. மாடல் எல்லாமே பிரிண்ட் ஆகுதா? சோ இந்த மாரி மொத்தமா ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹூக் கான்செப்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி அரேஸ வச்சு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட். சோ இதே இதுல இது நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் அரேஸ். அரேஸ் இஸ் நத்திங் பட் இப்ப நீங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் குடுத்தீங்க அப்படிதானே? ரெட் கலர், ப்ளூ கலர்ன்னு குடுத்தோம்ல. சோ அந்த மாரி குடுக்கும்போது எப்படி வந்துட்டு கலர் வந்து அப்டேட் ஆகுது? ஆப்ஜெக்ட்ல குடுக்கும்போது எப்படி கலர் அப்டேட் பண்றது அப்படிங்கிறது. பட்டன கிளிக் பண்ணும்போது சிம்பிளா அப்டேட் பண்றது. நார்மலா எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றப்போ நீங்க அப்டேட் பண்றப்போ, நீங்க இன்னொரு ஒரு ஃபங்ஷன தனியா எழுதிக்கோங்க. ஓகே. சோ அந்த ஃபங்ஷன்ல என்னன்னா, அதே தான், சேம் தான். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க கலர் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணது. இங்க நான் ரெட்ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் கலர். செட் கலர் வந்துட்டு ப்ளூவா மாறப்போகுது. அதுக்கு நான் இங்க ஆன் கிளிக் பண்ணும்போது, அப்டேட் கலர்ங்கிற ஃபங்ஷன் போய் கால் ஆகும். கால் ஆனதுக்கு அப்புறம், அதுல டைரக்ட்டா நம்ம இதுல என்ன பண்ணோம் அப்டின்னா, ஆன் கிளிக் பண்ண உடனே ஆரோ ஃபங்ஷன அப்படியே எழுதி, அதே லைன்லயே எழுதிட்டு செட் கலர் ப்ளூன்னு குடுத்தோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் நேம கால் பண்ணி, ஆரோ ஃபங்ஷன மேல எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அத எழுதிட்டு, செக்கார்ல டைரக்ட்டா ப்ளூ அப்படின்னு குடுக்காம, ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள்க்குள்ள நம்ம செட் கலர்ல ஒரு வேல்யூ காப்பி பண்ணியிருப்போம்ல, அந்த வேல்யூவ அப்படியே இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி என்ன பண்றோம்னா, கலர் ப்ளூல பிரிண்ட் பண்றோம். ரெட் கலர எடுத்துட்டு ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். டைரக்ட்டா குடுக்குறதுக்கு பதிலா இங்க கொஞ்சம் இன்டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் பார்க்க போறோம். யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் அப்டின்னா என்னன்னா, நார்மலா அ ஹூக்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் என்ன பண்ணும்னா, ஆ மெயினா ஃபெட்சிங் ஆஃப் த டேட்டாக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம டோம் கான்செப்ட் யூஸ் பண்றோம்ல, அந்த மாரி டோம் கான்செப்ட்ட நீங்க யூஸ் பண்ண போறீங்க ரியாக்ட்ல அப்டின்னா, அந்த மாரி டைம்ல யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாப் வாட்ச்சு, இந்த ஸ்டாப் கிளாக்ஸ் இந்த மாரி கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி, டைமர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லலாம் நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். மெயினா 3 3 டைப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு ஒரு டேட்டாவ ஃபெட்ச் பண்றதுக்கு. இன்னொன்னு இந்த டாம் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இத அப்டேட் பண்ண போறோம் அப்டின்னா, அந்த டைம்ல. அப்புறம் இந்த கவுண்டர்ஸ், டைமர்ஸ், ஸ்டாப் வாட்ச் இந்த மாரி ப்ராஜெக்ட்லலாம் யூஸ் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணுவோம். சோ யூஸ் எஃபெக்ட் யூஸ் ஸ்டேட் எப்படி 2 ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணுமோ, அதே மாரி இங்க யூஸ் எஃபெக்டும் 2 ஆர்குமென்ட்ஸ். ஒண்ணு ஃபங்ஷன், இன்னொன்னு டிபெண்டன்சி. இதுல இந்த டிபெண்டன்சிங்கிறது ஆப்ஷனல். ஓகே. நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி தான் இருக்கும். ஓகேவா? யூஸ் எஃபெக்ட்டும், யூஸ் ஸ்டேட்டும் அதே மாரி தான் இருக்கும். என்ன யூஸ் எஃபெக்ட்ல ஆனா யூஸ் எஃபெக்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்டையும் சேர்த்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இங்க நீங்க வெறும் யூஸ் எஃபெக்ட்ட மட்டும் இம்போர்ட் பண்ணக்கூடாது. யூஸ் ஸ்டேட் அண்ட் தென் யூஸ் எஃபெக்ட் 2த்தையுமே இம்போர்ட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் ஃபங்ஷன எக்ஸிக்யூட். இதுல வந்து என்னன்னா, இன்னும் அடிஷனல் ஃபங்ஷன்ஸ் ஆன இந்த செட் டைம் அவுட், செட் கவுண்ட் இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் அப்டேட் பண்றோம். மெயினா இந்த டைமிங் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்த யூஸ் எஃபெக்ட்க்குள்ளேயே போவோம். ஓகேவா? இந்த கவுண்டரு, டைமர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் எஃபெக்ட்க்குள்ள போவோம். சோ அதுல நான் இங்க வந்துட்டு கவுண்ட், செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள். இப்ப நான் ஒவ்வொரு டைம் ரெண்டர் பண்ணும்போதும் எனக்கு என்ன ஆகும்னா, டைம் வந்து கவுண்ட் ஆயிட்டே இருக்கும். கவுண்ட் ஆகி எத்தன டைம் நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். 31 டைம்ஸ்னா 31 டைம்ஸ், 32னா 32 அந்த மாரி ஒவ்வொரு டைம் ரெண்டர் பண்ணும்போது அங்க டைம்ஸ் வந்து கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்னலாம் பண்ணிருப்போம்? ஓகே நான் இந்த எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு வரட்டுமா? இந்த அப்டேட் கலர் இத முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து நம்ம யூசர் வரலாம்.
உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். இத நம்ம திருப்பி கூட பண்ண வேண்டாம். போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுட்டு போறேன். இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிள் இல்ல பண்ணுங்க. எங்களுக்கு எப்படி அதே தான் சேஞ்ச் ஆக போகுது. இங்க கிளிக் பண்ண உடனே கலர் இங்க ரெட்டா இருக்கிறது இங்க ப்ளூவா சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். டைரக்ட்டா ஃபங்ஷன் எழுதாம, கீழ ஃபங்ஷன் நேம் வச்சு, அத மேல கால் பண்ணி, அதுல நம்ம ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் கார காப்பி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல கலர வந்து ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. நான் யூஸ் எஃபெக்ட் எக்ஸாம்பிள் போறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த எக்ஸாம்பிள்ல? அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணது ஓகே தானே? யூஸ் எஃபெக்ட்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே செஷன. நம்ம டுமாரோ கன்டின்யூ பண்ணலாம். ஸோ வெட்னஸ்டே டுமாரோ எப்படி முடிச்சிருவேன் நான் இத. கான்செப்ட் ஓரளவு கவர் பண்ணதுக்கப்புறம் வெட்னஸ்டே நம்ம டாஸ்க்குக்கு போற மாரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டைமர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். நான் ஸ்டார்ட்டிங்கே வந்து இம்போர்ட் பண்ணும்போது யூஸ் ஸ்டேட் அண்ட் தென் யூஸ் எஃபெக்ட் 2த்தையும் இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு, இங்க நான் 2 ஸ்டேட்ட டிக்ளேர் பண்றேன். ஒண்ணு கவுண்ட், இன்னொன்னு செட் கவுண்ட். கவுண்ட்ங்கிறது கரண்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்ட கவுண்ட் பண்றது. செட் கவுண்ட் என்ன பண்ணும்? நான் ஒவ்வொரு டைமும் ரெண்டர் பண்ண அந்த செட் கவுண்டோட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிட்டு வரும். இன்கிரீஸ் பண்ண அது செட் கவுண்ட்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே. அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்ஷன். ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் அந்த மாதிரி நெஸ்டட் ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை நெஸ்டட் ஃபங்ஷன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இங்க நான் வந்துட்டு செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெஸ்டட் ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். செட் டைம் அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் இது என்னன்னா 1000 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு டைம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாத்துலயுமே நம்ம இப்போ யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்றனாலே, அந்த டைமர் யூஸ் பண்றனாலே, அங்க வந்து நீங்க வந்து ஒரு டைம ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. 1000 இந்த டைமிங்குள்ள தான் மொத்தமாவே நடக்கணும். அந்த மாதிரி ஒரு டைமிங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த டைம நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு ரெண்டர் பண்ண இந்த டைமர் ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ டைமர் ஃபங்ஷன் கால் ஆகும்போது, டைமருக்குள்ள இருக்கக்கூடிய யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். யூஸ் எஃபெக்ட் கால் ஆகி செட் டைம் அவுட் ரன் ஆகும். செட் டைம் அவுட் ரன் ஆனா என்ன ஆகும்? செட் கவுண்டோட வேல்யூ கவுண்ட் பிளஸ் 1 மாறும். இங்க கவுண்ட் என்னது இனிஷியலைஸ் பண்ணிருக்கிறது 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இப்போ 0 பிளஸ் 1 1 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகி இங்க போய் கவுண்ட்ல போய் பிரிண்ட் பண்ணும்போது 1 டைம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அகைன் திருப்பி ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? திருப்பி அந்த டைமர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். திருப்பி யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஸோ கால் ஆகி நமக்கு என்ன ஆகும்? செட் டைம் அவுட் கால் ஆகி, செட் கவுண்ட் கால் ஆகி, திருப்பி கவுண்ட் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவுண்ட் பிளஸ் 1 என்ன ஆகும்? 2 அந்த மாதிரி அப்புறம் 2 டைம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டர் பண்ண யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். டைமர் கால் ஆகி டைமருக்குள்ள இருக்கக்கூடிய யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செட் டைம் அவுட் அண்ட் தென் செட் கவுண்ட் 2 கால் ஆகும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, யூஸ் எஃபெக்ட்டையும் கால் பண்ணிக்கிறேன். ஓகே. கால் பண்ணிட்டு மொத்தமா கமெண்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்குள்ள போறேன். ஓகே. ஸோ நான் இங்க வந்து ஃபங்ஷன் ஃபேவரட் கலருக்கு பதிலா டைமர்னு மாத்திக்கிறேன். ஸோ டைமரை கீழே ரெண்டர் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு டைமர் ரெண்ட் ஆகுதோ இங்க நான் இங்க என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட்ல என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்? கவுண்ட், கமா செட் கவுண்ட். ஓகே. 2 இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
ரெண்டுத்துக்கும் இங்க நான் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா 0 அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப நான் இங்க ஃபங்ஷன் எழுத போறேன். ஃபங்ஷன் என்னது? யூஸ் எஃபெக்ட் ஃபங்ஷன். ஓகே. யூஸ் எஃபெக்ட்க்குள்ள இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் செட் டைம் அவுட். ஓகே. இது வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஃபங்ஷன். ஓகேவா? அதனால நீங்க அது வந்து நம்ம இது பண்றது கிடையாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஃபங்ஷன். நீங்க அத கரெக்ட்டா குடுக்கணும். சோ செட் கவுண்ட் தான் நம்ம நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்க செட் கவுண்ட். சோ செட் கவுண்ட் என்ன ஆகணும் அப்டின்னா, அதுல வந்துட்டு கவுண்ட்ங்கிற ஒரு வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? சோ அது வந்துட்டு எப்டின்னா, ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி. இங்க கவுண்ட் பிளஸ் 1 ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன ஆகும்னா, கவுண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். சோ நான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த இடத்துல போட்டுட்டு எவ்வளோ டைமிங்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமரை நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இந்த டைம்க்குள்ள அது எத்தனை டைம் ரெண்டர் ஆகுதோ அத்தனை டைம் அது வந்து போடும். அவுட்புட்ல வரும். ஓகே. தென் நெக்ஸ்ட் இந்த ஃபங்ஷனை கால் பண்ணி இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். எது? இந்த டைமர் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆனி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்றது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு இதா வைக்க போறதுனால டைரக்டாவே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். கவுண்ட் எழுதணும். கவுண்ட் போட்டு டைம்ஸ். ஓகே. இப்ப போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எத்தனை டைம் ரெண்டர் ஆயிருக்குன்னு. 2, 3, 4ன்னு சொல்லிட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆக ஆக நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டர் ஆகி இங்க பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. 14, 15 நான் எவ்வளோ டைம் இந்த இதை ஓபன் பண்ணிட்டே வச்சுட்டு இருக்கணும். அத்தனை டைம் அந்த ஃபங்க்ஷன் ரெண்டர் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு தான் நம்ம 1000 அப்படிங்கிறத வச்சிருக்கோம். சோ வந்துட்டு அந்த அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நின்றும். ரன் ஆயிட்டே இருக்கக்கூடாதுல்ல, ரெண்டர் ஆயிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தானே. சோ இப்படி ரெண்டர் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, கன்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி வச்சிருக்கோம். 1000 அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட்ஸ். 1000 ஒன்ஸ் இது ரீச் ஆயிட்டுனா இது ஸ்டாப் ஆகிரும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்ஸ்? ஓகே. சோ ஃபார்ம்ஸ ப்ரிப்பேர் பண்ணுங்க. டுமாரோவும் நம்ம ஹூக் கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அத பார்த்துட்டு வெட்னஸ்டே டாஸ்க். ஓகேவா? தேங்க் யூ.